தனது வீட்டு காவலாளி மற்றும் உதவியாளரை தாக்கிய போலீசாருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். காவல் நிலைய விசாரணைக்கு பின் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தனது வீட்டு காவலாளி கொடூரமாக தாக்கப்பட்டது மிகுந்த வலியை ஏற்படுத்தியதாக கூறினார். அது கொடுமை, அது தேவையற்றது. அது அநாகரிகமோட மிகப்பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இரும்பு கம்பியை துணியில சுத்திட்டு அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம போக முடியாதுல்ல. நேரடியா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாம ஒரு திடல்ல கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. புதியவர்கள் வரக்கூடாது என்று நினைக்கும் திராவிட கட்சிகள் தாவேக தலைவர் விஜயை விமர்சித்து வருகின்றன என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் 14 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் இருக்கும் தான் விமர்சனங்களை எளிதில் எடுத்துக் கொள்வதாக கூறினார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா இதுல கிட்ட 14 ஆண்டுகளுக்கு மேல அந்த களத்திலே நின்ட்டேன். எனக்கு ஒரு புதுசு இல்லை. தம்பிக்கு இது புதுசு. அவர் இப்பதானே வர்றாரு. புதிய ஆற்றல்கள் எதுவுமே வரக்கூடாது, வளரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இருக்கு. ஆனால் புதுசாக வர்றவங்க இப்போ இவங்க கிட்ட இருக்க புறையோடி ஒரு அழுக்கு இருக்குல்ல, அதை துடைக்கணும்னு நினைப்போம். அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கேள்வி கேட்போம். கேள்வி கேட்குற தகுதி, அந்த உரிமை நேர்மை நம்மகிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.